அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பு வைக்குதுங்க அப்படிங்கிறது 2 வருஷத்தினுடைய பாவம் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் ஹாஜிகள் அந்த நோன்பு வைக்கக்கூடாது என்பது சட்டம். சிலர் இப்படி கை செய்தப்படுவாங்க, எனக்கு அந்த நன்மையை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது என்று அப்படி கை செய்தெல்லாம் பட வேண்டாம். அதுக்கு பதிலாக அல்லாஹ் அங்கே மாற்றாக பல அமல் தந்திருக்கோம், அதை செய்யும்போது அந்த நன்மையை வாங்கிக்கிற முடியும். உண்மையிலேயே அந்த மாதிரி பெரிய நன்மை இழக்கிறோம் என்று ஒரு கை செய்தப்படக்கூடியதில் அதை விட மிக பெரும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஆகிரத்தில் மலை போல இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியும். மக்காவில் வச்சு எந்த அமல் செய்தாலும் சரி, பிரத்யேகிச்சு நாம நோம்புங்கிறது அந்த அமல் உட்பட எல்லா அமலுமே ஒரு தடவை ஒன்றை செய்தால் 1,00,000 தடவை செய்த மாதிரி நன்மை கிடைக்கும். அதாவது ஒரு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்ததுக்கப்புறம் 1,00,000 நாட்கள், அதாவது நம்ம வாழவே முடியாத அத்தனை வருஷங்கள் ஒரே ஒரு நோன்பு வைப்பது எத்தனையோ பல 100 வருஷங்கள் வாழ்ந்து நோன்பு வைத்தால் எந்த நன்மை அதை விட பெரிய நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு நோன்பு வைத்தால் மதீனாவில் போய் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு அப்படிங்கிறது 1000 நாட்களை விட 1000 நோன்பை விட சிறந்தது. அதாவது சுமார் ஒரு 3 வருஷத்தினுடைய நோன்பை விட சிறந்த அமலாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு மாபெரும் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றது. எனவே அரஃபாவுடைய ஒரு நாள் தான் நோன்பு வைக்க முடியாது, அதெல்லாம் பிற நாட்கள், அதாவது ஹஜ்ஜினுடைய அந்த பிறை 8 முதல் 13 வரைக்கும் உள்ள நாட்களை தவிர்த்து போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நாட்களும் பின்னாடி உள்ள நாட்களும் நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை தனிச்சு நோன்பு வைக்கிறது கூடாது என்பதாக ஹதீஸில் தடை உண்டு. எனவே அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்து போட்டு தனிச்சு கூட வைக்கலாம். இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தனியாக வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். எந்த நாள் நமக்கு வாய்ப்பு அமையுதோ அந்த நாளில் அந்த ஒரு நோன்பை வைத்து நாம் நன்மையை ஈட்டிக்கொள்ள வேண்டும். காரணம், சின்னதாக செய்து போட்டு நம்மளால் சுமக்கவே முடியாத அளவுக்கு பெரிய நன்மையை வாங்கி தரக்கூடிய இடங்கள் மக்காவும் மதீனாவும். எனவே நோன்பு உட்பட சதகா மற்ற நஃபிலான வணக்கங்கள் எல்லாத்தையுமே சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில்.